अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு விதமாக அதையும் பல பல பத்ததிகளாக அமைத்து ஒவ்வொரு பத்ததியிலே ஒரு விசேஷத்தை மட்டும் முக்கியமாக எடுத்துரைப்பது என்று கொண்டு அருளி செய்து வருகிறார். அதிலே இப்பொழுது மரகத பத்ததி என்கிற ஒரு பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த மரகத பத்ததியிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? இந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய மரகத கற்களினுடைய ஒளி இருக்கிறதே, பச்சை கற்கள், அந்த ஒளியினுடைய சிறப்பை மட்டும் பலவிதமாக எடுத்து வர்ணிக்கிறார். அதில் ஒரு 20 ஸ்லோகங்கள் இப்படி அமைந்திருக்கின்றன. இதற்கு முன்னாலே நாம் முக்தா பத்ததி என்று பார்த்தோம். பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய முத்துக்கற்கள், அந்த வெண்முத்துக்கள் இருக்கிறதே, அதிலிருந்து வரக்கூடிய ஒளிகள், அதனுடைய சிறப்பை மட்டும் 50 ஸ்லோகங்களாலே வர்ணித்தார். அதே போல பொதுவாக ரத்தினங்களுடைய ஒரு சிறப்பு, அது ரத்ன சாமானிய பத்ததி என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த மரகத பத்ததி, இதில் அந்த பச்சை கற்களுடைய ஒளி, அதனுடைய சிறப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று வர்ணித்து வருகிறார். அதிலே இப்பொழுது நாம் பாதுகா சகஸ்ரத்தினுடைய 679வது ஸ்லோகம், அதை நாம் பார்க்கிறோம். பத்மா பூம்யோஹோ பிரணயசரணிர் யத்ர பர்யாயஹீனா யத் சம்சர்காத் அனகசரிதாஹ பாதுகே காமசாராஹ தாராசக்தம் தமிக தருணம் ப்ரீணயந்தே ஜரத்யஹ நித்யஸ்யாமாஸ்தவ மரகதைஹி நூனம் ஆம்னாய வாசஹ. அதாவது பிராட்டிமார்கள் எம்பெருமானுக்கு ஏற்கனவே 2 இருக்கிறார்கள். யாரு? பத்மா பூம்யோ. பூம்யோஹோ, பத்மா என்னால் பெரிய பிராட்டியார், ஸ்ரீ மகாலட்சுமி தாமரை பூவிலே உதித்தவளவள், அதனால் அவளுக்கு பத்மா என்னே பெயர். அதுக்கு மேலே பூம்யோஹோ, பூமி தேவி என்று அவள் நிலமங்கை என்று சொல்லக்கூடிய பூமி பிராட்டி. இவர்களுடைய பிரணயசரணிகி, அவர்களுடைய அந்த ஸ்நேகத்தினுடைய வழி இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது இணையில்லாததாக இருக்கிறது. பர்யாயஹீனா, அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு சமமாக இன்னொன்றை சொல்ல முடியாது என்று ஏற்கனவே எம்பெருமானிடத்திலே பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் எல்லையில்லாத ஒரு பிரீத்தியை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எம்பெருமானிடத்திலே என்று பார்க்கிறோம். ஆனால் அது போதாது என்று யார் வந்தார்கள்? யத் சம்சர்காத் அனகசரிதாக பாதுகே காமசாராக. ஹே பாதுகே, காமசாராக, எம்பெருமானிடத்தில் மிகவும் அன்புடையவர்களாக வந்தார்கள். யார் வந்தார்கள் என்னால் அது கோபஸ்திரீகள், அதாவது இஷ்டப்படி நடந்தவர்களான ஆய்ப்பெண்கள். திருவாய்ப்பாடியிலே நிறைய கோப பெண்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் கூட என்ன பண்ணினார்கள்? அந்த எம்பெருமானிடத்திலே அபரிமிதமான ஆசையை வைத்தார்கள். எச்சம் சர்காத்து. ஆனால் அப்படி எம்பெருமானோடு அவர்கள் அத்தனை பேரும் ஆசையை வைத்தபடினாலே அவர்களுடைய ஒரு பெருமைக்கு குறைவு ஏற்படுமோன்னு கேட்டா
அனகச்சரிதாக. அனகச்சரிதாக என்னால் தோஷமே இல்லாத சரித்திரத்தை உடையவர்கள் என்று ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதாவது திருவாய்ப்பாடியில கண்ணபிரான் நிறைய அதிகமான கோபிகைகளோட கூடி அவன் இன்பமுற்றான் என்று சொன்னால், இது இந்த உலகத்தினுடைய பார்வையில பார்க்கிறவர்களெல்லாம் இப்படியெல்லாம் உண்டா, கண்ணன் என்ன ஸ்திரீலோலனா, அதாவது பெண்களிடத்திலே அப்படி இருப்பவனா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அந்த சந்தேகத்தை போக்குவதற்காகத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் என்ன சப்தத்தை பிரயோகித்திருக்கிறார். எத் சம்சர்காத் அனகச்சரிதா. அனகச்சரிதா அனகச்சரிதாக என்னால் என்ன அர்த்தம்? அகமே இல்லாத சரித்த, தோஷமே இல்லாத, குற்றமே கிடையாது. ஏன் என்று கேட்டால், இதெல்லாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடியதான உடலோடு உடல் சேர்தல் என்பது பற்றி அல்ல. இது பின் இது எதுன்னு கேட்டா, இது ஆத்மாவோடு ஆத்மா சேருதல், பரமாத்மாவோடு ஜீவாத்மா சேருதல் என்கிறது தான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் புராணங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சக்கரவர்த்தி திருமகன் அவன் அதாவது ராமபிரான் அவன் அவதரித்திருந்தான். ராமாவதாரத்திலே வனத்திற்கு தண்டகாரண்ய வனத்திற்கு எழுந்தருளினான். தாப்பனாருடைய கட்டளை காரணமாக அவன் காட்டிற்கு எழுந்தருளினான். இந்த காட்டில் ராமபிரானை சேவித்தார்கள். யார்? அங்கே இருக்கக்கூடிய தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் அத்தனை பேரும் சேவித்தார்கள். சேவித்த உடனே அப்படியே ராமபிரானுடைய அழகில் மயங்கி போய்விட்டார்கள். அவ என்ன சொன்னாலாம், ஐயோ தத்தே தம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டுவாவை தர்மச்சாரிணா. என்ன சொன்னா, அவர்களெல்லாம் அப்படியே மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கான் பெருமான், இவனுக்கு ஒரு குறையும் வராமல் இருக்கணுமே என்று மங்களாசாசனம் செய்தார்கள். அப்போ சொன்னார்களாம், அடடா இவ்வளவு அழகான உன்னை அனுபவிப்பதற்கு நாங்கள் ஆண்களாய் பிறந்தோமே, பெண்களாய் பிறக்காமல் போனோமே என்று சொன்னார்களாம். உடனே ராமபிரான் சொன்னானாம், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் அடுத்த அவதாரம் எடுக்கிற பொழுது நீங்கள் அத்தனை பேரும் பெண்களாய் பிறந்து வந்து என்னோடு கூடி கழியுங்கள் என்று சொன்னானாம். அதனால அந்த முனிவர்கள் தான் இப்படி கோப பெண்களாக வந்து அவதரித்தார்கள் என்றும், அந்த எம்பெருமானுடைய சேர்தலைத்தான் அவர்கள் விரும்பினார்களே தவிர, அந்த எம்பெருமான பரமாத்மாவோடு ஜீவாத்மா சேருதல் என்று அந்த விஷயத்தை தான் இங்கே பார்க்க வேண்டுமே தவிர, இந்த உடல் காமம் என்கிறதை, உடல் இன்பம் என்பதை நினைத்தே பார்க்க கூடாது. அதனால தான் இங்க வேதாந்த தேசிகன் இங்கே எத் சம்சர்காத் அனகச்சரிதாக பாதுகே காமச்சாராக, அவர்களெல்லாம் மிகவும் காமச்சாரர்களாக தங்கள் இஷ்டப்படி நடக்கக்கூடிய கோபிகைகளாக இருந்தாலும் கூட, எத் சம்சர்காத் எந்த ஒரு பரமாத்மாவோடு சேர்ந்தபடியினாலே அவர்கள் என்ன ஆனார்கள்? அனகச்சரிதாக தோஷமே இல்லாத செய்கைகளை உடையவர்களாக ஆனார்கள் என்று. அதாவது எம்பெருமானோடு பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் சேர்ந்திருக்கிறது மட்டுமில்லை, இந்த கோபிகளெல்லாம் கூட சேர்ந்திருந்தார்கள். என்னால் எல்லாம் பரமாத்மாவோடு ஜீவாத்மாக்கள் சேர்ந்திருப்பதை சொல்லுகிறது என்கிறதுக்காக சொல்றார் அவர். அப்படிப்பட்ட இடத்துல இன்னும் பாருங்கள், தாராசக்தம் தமிக தருணம் பிரணயந்தே. அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த தாரம் என்னால் பிரணவம், அந்த பிரணவத்திலே ஈடுபட்டிருக்கிற பெருமாள், அது இவருடைய ஈடுபாடு எதுல இருக்குன்னு கேட்டா சிறுபிள்ளையான பெருமாள்ன்ற. தாராசக்தம் தமிக தருணம். தருணம் என்னால் ரொம்ப இளமை பருவத்திலே உடையவனான எம்பெருமான் பகவான் என்கிறவன் எப்பொழுதும் யவ்வன பருவத்திலேயே இருக்கிறான். அவனுக்கு முதுமை என்பதே கிடையாது. அவன் அந்த பிரணவம் என்கிற அந்த மந்திரத்திலேயே எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டு இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை வேதங்கள் என்ன பண்ணுகிறதுனா பிரீணயந்தகா, வேதங்கள் மிக விரும்புகின்றன. அவர்கள ஜரத்யகா, ஜரத்யகான்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ரசமாக ஒரு விஷயம் சொன்னார். வேதங்கள் என்பவை மிகவும் பழமையானவை, மிக 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 தொன்மையானவை. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரொம்ப வயசானவைன்னு அர்த்தம். கிழவிகள் என்று சொல்லுவது போல அப்படி இருந்துதான். அந்த வேதங்கள் எல்லாம் அப்படி ரொம்ப பழமையானதாக இருந்துதான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேதங்களும் கூட இப்ப என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா, மரகதைஹி நூனம் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஆம்னாய வாச்சா, இந்த ஜரத்யகா ஆம்னாய வாச்சா, இந்த மிகவும் தொண்டுகிழமாக இருக்கக்கூடிய அந்த வேத வாக்கியங்களும் கூட இப்ப என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு எப்படியா தவ மரகதைஹி, உன்னுடைய அந்த மரகத கற்களினுடைய ஒளியாலே நித்யஷ்யாமா, நித்யஷ்யாமான்னு அர்த்தம், நல்ல யௌவன பருவம்
உடையவர்களாக ஆகிவிட்டன. அதாவது எம்பெருமானை ஏற்கனவே பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் அனுபவிக்கிறார்கள். இன்னும் திருவாய்ப்பாடியிலே அநேகம் கோபிகைகளும் அனுபவித்தார்கள். அந்த வேதமும் எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் வேதத்திற்கு ரொம்ப நாளாக அனுபவிச்சுருக்கிறதுனால அதுக்கு வயசாகிவிட்டது என்று சொல்லும்படியா இருந்தது. ஆனால் இந்த மரகத கற்களுடைய ஒளி அதன் மேலே பட்ட பொழுது என்ன ஆகிவிட்டதுன்னா நித்திய ஷியாமா. அதாவது சம்ஸ்கிருதத்துல ஷியாமா என்கிற சொல்லுக்கு கருப்பு என்னும் ஒரு அர்த்தம் உண்டு, ஷியாமா என்கிற சொல்லுக்கு அழகு இளம் பெண் என்னும் அர்த்தம் உண்டு. அப்போ வேதங்கள் மேலே இந்த பச்சை கற்களுடைய ஒளி பட்டால் அது என்ன ஆகிறது? அது அப்படியே ஷியாமா கருப்பு நிறமாக ஆகிறது. கருப்பு நிறமா இல்லை, அதாவது கரும்பச்சையாக ஆகிறது. அது மட்டும் இல்லை, இளம் பெண்ணாகவும் ஆகிறது என்று எப்பொழுதும் வேதமும் கூட அந்த எம்பெருமானை அனுபவிக்க கூடியதாக அப்படி ஆகிறது என்று ஒரு அழகான அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டினார். அதனால என்னன்னா எல்லாரும் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், அதற்கு இந்த பச்சை நிற கற்களுடைய ஒளியும் சகாயம் பண்ணுகிறது என்பதாக உயர்ந்த ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 680வது ஸ்லோகம், அது இந்த மரகத பத்ததி என்கிற ஸ்லோகத்தினுடைய நிறைவு ஸ்லோகம் என்று சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தோடு அந்த மரகத பத்ததி நிறைவு பெறுகிறது. அடுத்தபடியாக அடுத்த பத்ததி இன்னொரு ஸ்லோகம், அதாவது அடுத்த பத்ததியில இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். இங்கே மரகத பத்ததியினுடைய கடைசி ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? தல கமலினிகாச்சித் சரணாவனி பாசி கமலவாசின்யாம் என் மரகத தள மத்தியே யஹ கஷ்டிதசௌ சமீக்ஷதே சௌரிஹி. என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில்? என்னால் பாருங்கள், அது என்ன? தல கமலனிவகாச்சித், அதாவது பெருமாளுடைய திருவடிக்கு, அதாவது பெரிய பிராட்டியார் எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த பெரிய பிராட்டியார் வசிப்பதற்கு உண்டான ஒரு நிலத்தாமரை பூத்த இடம் போலே இருக்கிறது. பச்சை கற்களுடைய ஒளி நன்ன பச்சை பசேலன்னு எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறத பார்த்தா அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஸ்தல கமலினி, ஸ்தல கமல், அதாவது ஜலத்தாமரை போல நிலத்தாமரையும் உண்டு. நிலத்திலே முளைக்கக்கூடிய சில புஷ்பங்களும் உண்டு. அந்த நில புஷ்பங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, கீழே அப்படியே நல்ல பச்சை பசேலன்னு நிலம் இருக்கும். இப்போ இந்த பச்சை கற்களுடைய ஒளி அது பரவி இருக்கிறத பார்த்தா அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, மகாலட்சுமி வசிப்பதற்கு உண்டான நிலத்தாமரை பூத்த இடம் போலே இருக்கிறதுன்னு சொல்றது. அதுக்கு மேல அடுத்து ஸ்தல கமலினிவகாச்சித் சரணாவனி பாசி கமலவாசின்யாஹா. கமலவாசின்யாஹா பெரிய பிராட்டியாருடைய ஸ்தல கமலனீவ, அந்த அதாவது நிலத்தாமரை போலே அப்படி நன்றாக நீ பிரகாசிக்கிறாய்ன்னு சொன்னார். அப்புறம் என் மரகத தள மத்தியே, அதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இன்னும் பார்த்தால் அந்த நிலத்தாமரைக்கு மேலே உன்னுடைய இது பச்சை கல்லினுடைய ஒளி இருக்கிறதோ இல்லையோ, அந்த மரகத, அதாவது இந்த ஸ்லோகத்திலேயே சொன்னாரே மரகத தள மத்தியே, என் அந்த ரத்தின தள மரகத ரத்தினங்களுடைய ஒளி இருக்கிறதோ இல்லையோ, அது என்ன ஆகுறதுன்னா அப்படியே இலை போலே இருக்கிறதுன்னு சொன்ன, இலைகள் பரவினா போலே அப்படி இருக்கிறதுன்னு. அதுக்கு மேல சொன்னதுதான் ஆச்சரியம். என்ன சொன்னோம்னா, இந்த இடத்துல யாருன்னாக்கா மரகத தள மத்தியே யஹா கஷ்டிதசௌ சமீக்ஷதே சௌரிஹி, அந்த எம்பெருமானும் கூட என்ன ஆகிறான்னு கேட்டா அந்த இலைகள் நடுவே தானும் ஒரு இலை போலே இருக்கிறான் என்று சொல்றார். ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறது? இலை போல பச்சை நிறம் தானே, பச்சைமா மறை போல் மேனி என்று எம்பெருமானுடைய திருமேனி நிறமும் கரும்பச்சை நிறமாக இருக்கிறபடியினாலே இப்ப எப்படி இருக்கிறான்னு கேட்டா, எம்பெருமான் அதாவது பெரிய பிராட்டியாருக்கு ஒரு நிலத்தாமரை பூத்தார் போலே பச்சை நிறம் இருக்கிறது. அந்த பச்சை நிற ஒளி, பச்சை கற்களுடைய ஒளி இருக்கிறது. இன்னும் என்ன ஆகிறதுனா நிறைய பச்சை இலைகளை பரப்பினார் போலே இருக்கிறது. அந்த இலைகளுக்கு நடுவே எம்பெருமானும் ஒரு இலை போலே அங்கே சேவை சாதிக்கிறான். திருவடி அந்த பச்சை நிறத்தினுடைய மத்தியில தானே எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான். பார்த்தால் அவனும் கூட ஒரு இலை போலே அங்கே சேவை சாதிக்கிறான் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். ஆக இப்படியாக இந்த மரகத பத்ததி என்கிற பச்சை கற்களினுடைய சிறப்பை சொல்லுகின்ற அந்த பத்ததியை நிறைவு செய்தார். அடுத்ததாக இதே பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற இந்திர நீல கற்கள், அந்த நீல கற்களினுடைய ஒளி, அதை பற்றி தெரிவிக்க போகிறார். அது 20வது பத்ததி.
தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.